ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே நம்ம மத்தியிலே கர்த்தர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். நன்றியோடு நலமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே. எங்களோடு இடைபடுவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் 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 சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்த்துகிறேன் இயேசுநாதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே சித்தம் போல் என்னை என்றோ தற்பரனே நீர் நடத்தோ. உம் சித்தம் போல் என்னை என்றோ தற்பரனே நீர் நடத்தோ. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே, என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே, என் இயேசுவே. போகையில் நான் சாய்ந்திடுவேன் மறுபிரயாண காலம் வரை. திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன் மறுபிரயாண காலம் வரை. பரனே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பரனே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பரனே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஆமென். பரனே உந்தன் திருசித்தத்தை ஆண்டவரே அறிவதல்லோ தூய வழி. பரனே உந்தன் ஆமென். பரனே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியிலே உம்முடைய சித்தத்தை ஆண்டவர் செய்கிற பிள்ளைகளாக எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த காலவெளியிலே எங்கள் மத்தியில் கிரியை செய்வீராக, எங்களோடு கூட இருப்பீராக. வரவேண்டிய எல்லா பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாங்கப்பா.
ஆண்டவர் ஆன்லைனில் பார்க்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை கத்தாவே முழுவதுமாய் உம்முடைய ஆளுகைக்கு நேராய் வைத்துக் கொள்வீராக. எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். தொடக்கத்தில் முடிமட்டத்தை பிரசனம் ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். நம்ம எல்லாரும் உட்காருவோம். பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஆராதனை பிரியப்படுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் காலை வேளையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருப்பதே கர்த்தருக்கேற்ற மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதனைக்கு தோக்கமாக தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் என்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். Come
தகப்பனவர். சொல்லுவோம், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நான் தகப்பனவர். செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் தன் கரம் பிடித்து உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் தன் கரம் பிடித்து உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது இடங்கொள்கிறாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது இடங்கொள்கிறாரே. கர்த்தர் அருகில் நின்று உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறீர்கள், கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது? ஹalleluya. நாம் வேத புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோபுவை குறித்து பார்க்கிறோம். யோபு ஒரு செல்வந்தனாய் இருந்தார். யோபுக்கு அவ்வளவு ஆஸ்திகள் இருந்தது என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
ஆனால் ஒரு நாள் வந்த பொழுதோ இருந்ததெல்லாம் இழந்தான். அவனை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் ஏராளமானவர்கள். கூட இருந்த நண்பர்கள், தன் மனைவி கூட தன்னை ஏளனம் செய்து நீ சாக வேண்டியது என்று கூட கூறின நாட்கள் உண்டு. இருந்தாலும் கர்த்தர் யோபுவை விடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நண்பர்களுக்காகவும் சிநேகிதர்களுக்காகவும் வேண்டுதல் செய்தான் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அப்பொழுதே அவனுடைய சிறையிருப்பு மாறி போயிற்று. இந்த காலை வேளையிலே நாமும் கூட நம்முடைய ஜெபங்கள் ஒருவேளை தடைப்படலாம். ஒருவேளை ஜெபங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எட்டாமல் இருக்கலாம். அதற்கான தடை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தடைகளை நீக்க போடவர் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிற உங்கள் முன்னே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைப்பவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைப்பவர். மீண்டும் சொல்லுவோம். என் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீதானையா, அன்பு தருபவரும் நீதானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீதானையா, உதவி செய்பவரும் நீதானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைப்பவரே. அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைப்பவரே. அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. எல்லாம் சொல்லுவோம். உலகம்
போதெல்லாம் எல்லாம் சொல்லுவோம், என் அருகில் வந்தவரே. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? ஆண்டவரிடத்தில் உடைய கண்ணீரை ஊற்றும் பொழுது உங்கள் தோள்களை தொட்டு தேற்றின ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஒருவேளை கண்ணீரோடு பாரத்தோடு, ஆண்டவரே நான் என்ன செய்ய முடியும், ஆண்டவரே என்னை எல்லாரும் கைவிட்டார்கள் அப்பா, உதவி செய்வேன் என்று சொல்லினவர்கள் கூட இந்த நாளிலே அவர்களும் என்னை விட்டு விட்டார்களே, நான் என்ன செய்வதென்று எண்ணிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய அருமையான தேவனுடைய பிள்ளை, கலங்காதே, கூப்பிடு, அவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடு. பர்தலேமி என்ற குருடன் ஆண்டவரை பார்த்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னது போல இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீர்களானால் கர்த்தர் உண்மையாகவே அவர் இரக்கத்தின் தெய்வம், மனதுருக்கத்தின் தெய்வம். இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் இறங்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கூப்பிடுனே பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடுனே பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பது வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பது வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுனே பதில் கொடுப்பார், குறை
குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கியவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவற்றை விடுவாரோ? இல்லை இல்லை. தெரிந்தவர் விடுவாரோ? இல்லை இல்லை. அழைத்தவற்றை விடுவாரோ? தெரிந்தவர் விடுவாரோ? இல்லை இல்லை. பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமை படுத்திடுவார்.
காத்திருந்து பலனடை விடுதலை தாங்கப்பா. பழுது போல காலையிலே விடுதலை தாங்க ஆண்டவரே. ஆமென். காத்திருந்து பலனடைந்து பழுது போல உயர எழும்பக்கூடிய ஒரு பலனை தாங்கப்பா. காத்திருந்து ஆண்டவரே, உயர எழும்பக்கூடிய ஒரு பலனை தாங்க. பழுது போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுது போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை. எல்லாம் சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன். நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. ஆமென். நம்புவேன் இயேசுவை. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, உம்மையே நம்புகிறோம். உங்களை ஒரு நாள் மறக்காத தேவன், உங்களை ஒரு நாள் விட்டு விலகாத தேவன். ஹalleluya. ஹalleluya. ஆமென். உம்மை ஆமென். நம்பி Oh, thank you, Lord. இருப்பேன். ஆமென். அன்பை உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். எல்லாம் சொல்லுவோமா? உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். நம்பி. ஆமென். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி.
நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. உம்மிலே மகிழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியிலே எங்களை சுகமாய் கொண்டு வந்தீரே, சுகமாய் நிறுத்தினீரே. ஹalleluya. இந்த நாளை காண செய்தீரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஜனங்களை பலப்படுத்தினீரே, நன்றி. எத்தனை ஆபத்துகள், எத்தனை வேதனைகள், எத்தனை சமாதான கேடுகள், எத்தனை துயரங்கள் எல்லாவற்றையும் கடக்க உதவி செய்தீரே, எல்லாவற்றையும் கடந்து வர உதவி செய்தீரே. ஹalleluya. எல்லா நெருக்கத்தை கடக்க உதவி செய்தீரே. ஹalleluya. இந்த நாளிலே நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா கரல் தடி எல்லா தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹalleluya. நம்ம எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சேர் இருந்ததுன்னா தயவு செய்து வருவர்களுக்கு இடம் கொடுங்க. பேக்கில் இருந்தால் மடியில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹalleluya. ஸோ யூகேஜிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகள் 15 இயர்ஸ், சரி 15 இயர்ஸ் ஆகிருந்தால் நீங்கள் தயவு செய்து இங்கே இருக்கக்கூடாது. உங்களுடைய இடம் மேலே. ஹalleluya. மேலே 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 போயிடணும். ஹalleluya. எல்லாமே வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. அதில் எந்த ஒரு ஃபீஸ் கிடையாது. அதில் கண்டிப்பாக யூகேஜியில் இந்த பக்கத்தில் யாரும் யூகேஜிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் 15 இயர்ஸ் ஆகிருந்தால், சரியா 15 இயர்ஸ்க்குள்ளார இருந்தால் தயவுசெய்து அதுங்க மேலே போய் விட்டுட்டு வந்துடுங்க. அவங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய காரியங்கள் கற்றுத்தரப்படுகிறது. ஆமென். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க தயவுசெய்து. அப்படி உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா தயவுசெய்து மேலே அனுப்பி வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இல்லைன்னா நான் வந்து இறக்கி வச்சு அமுச்சு விட்ருவேன். ஹalleluya. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவது. நீங்களே அமுச்சிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய இங்கே உட்காந்து கற்றுக்க முடியாது. அவங்களுக்கு ஏற்ற ஆகாரம் அங்கு கொடுக்கப்படுகிறது. அது அவங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும், அது அவங்களுக்கு பலனாக இருக்கும். அதனால் அப்படி இருந்தாங்கன்னா போயிடுங்க. இல்லை நானே சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஆமென். பிள்ளைகளை அனுப்பிச்சி வைங்க. கர்த்தர் அவங்களை உற்சாகமாக போட்டோம். ஹalleluya. சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த முறை எந்த ஒரு ஃபீஸ் கிடையாது. அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு மேலே வந்து இலவசமாக சொல்லித்தரப்படுகிறது. ஆமென். ஸோ உங்கள் பிள்ளைகளை அதை பயன்படுத்தி கொள்ளட்டும். ஸோ ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் போகும்பொழுது ஒருவேளை அங்கே ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஆலயம் முடிஞ்ச பிறகு போகும்பொழுது ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். பிள்ளைகளை சொல்லிட்டோம், நாங்கள் டேடி மம்மி மேலே வருவாங்க, அப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போட்டோம். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உற்சாகப்படுத்துவாராக. மேலே சகோதரர்கள் சொல்லிவிடுங்க, அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. யாராவது ஒருத்தர் போய் சொல்லிவிடுங்க பிரதர். ஆமென். தேவபுத்திரன் பிரதர், பிரதர் தேவபுத்திரன் பிரதர். ஹalleluya. அவர் பிஸியாக இருக்கிறார். சரி, ஓகே, ரைட்டு. சரி, கர்த்தர் நல்லவர். ஹalleluya. மேலே சொல்லிவிடுங்க, அப்புறமா வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிடுங்க. சரியா? இப்போ மேலே விடுற பிள்ளைகளை, ஏன்னா பெற்றோர்கள் இங்கே உட்காந்துருப்பாங்க. அதனால் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. இந்த வருஷத்துடைய அகாடமிக் அவங்களுக்கு ஆரம்பித்திருக்கிறோம். எல்லாமே ஒரு சிறப்பாக நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ ஒரு திருமண அறிவிப்பு, அதை வாசிக்கிறோம். கவருக்கு காடை காணும். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. சரி, காடு இந்த இடத்துல வாங்க பிரதர். சரி, இந்த கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஸோ அடுத்த ஆராதனை 10 மணிக்கு நடைபெறும். லைனாக வச்சுருக்கிறீங்க. ஹalleluya. சரி, தேங்க்யூ. ஸோ ஒரு திருமண அறிவிப்பு. மிஸ்ஸஸ் ரோஸ்லின் ஜோசப் மற்றும் லேட் மிஸ்டர் ஆர் ஜோசப் அவருடைய குமாரத்தி ஜாஸ்மின் மெலோனி மற்றும் இருக்கியா நிறையா இருக்குது. ஓகே, ரைட். அடுத்ததாக ஜாஸ்மின் மெலோனின் அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் சாவித்ரி அண்ட் மிஸ்டர் சகாயராஜ் அவருடைய குமாரன் ராஜேஷ் அவர்களுக்கும் வருகின்ற தேர்ஸ்டே 13ஆம் தேதி, ஜூன் 13ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் சரியாக 3:30க்கு பாஸ்டர் டி ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்கள் முன்னிலையிலே திருமணம் நடக்க இருக்கிறது. இந்த திருமணத்தில் யாவரும் பங்கு பெறும்படியாக உங்கள் யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறார்கள். அதன் பிறகு 6:30க்கு சாய்னிக் கல்யாணம் பவன், பிகைன் ராமூர்த்தி நகர், நியூ போலீஸ் ஸ்டேஷன், விஜினாபுரா. ஸோ அங்கே வந்து ரிசப்ஷன் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இது சபையில் வாசிக்கப்படுகிற 3வது அறிக்கை. இந்த திருமணத்தை குறித்து நியாயமான தடைகள் இருக்கும் என்றால் நீங்கள் சபைக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கர்த்தர் உங்களோடு கூட அதை வழி நடத்துவாராக. ஸோ அடுத்த ஆராதனை 10 மணிக்கு இருக்கும். அது மாத்திரமில்லை, ஈவினிங் 6 o'clock குடும்ப ஆலோசனை கூடியாக இருக்கும், ஃபேமிலி ஃபெலோஷிப்பாக இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாக வந்து பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஈவினிங் எல்லோரும் வாருங்க, யாரெல்லாம் முடியுமோ. குடும்ப ஆலோசனையாக இருக்கும், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வெனஸ்டே நடக்கிறதான உமன்ஸ் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். வெனஸ்டே சரியாக 10:30க்கு நம்முடைய ஆலயத்தில் உமன்ஸ் ப்ரேயர் இருக்கும். சகோதரிமார்கள் வர முடிந்தவர்கள் எல்லோரும் வாருங்கள். ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, அதில் வந்து பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, சாட்டர்டே மார்னிங் 5:30க்கு பிரதர்ஸ் ஃபெலோஷிப் இருக்குது. அதில் சகோதரமார்கள் எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். திருமணமான சகோதரமார்கள் அது வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவரும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே ஈவினிங் வந்து ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் நடக்கிறதான அச்சீவர்ஸ் 2024 என்ற சிறப்பு நிகழ்ச்சி. சீஃப் கெஸ்டாக டாக்டர் தீபா அவர்கள் வருகிறார்கள். ஸோ இந்த கடந்த ஆண்டில் 60% மேலே இருந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ட்ராஃபி ஒன்று கொடுத்தோம். அவங்க எல்லாருக்குமே யாரெல்லாம் எடுத்தாங்களோ இது மாதிரி ஒரு ட்ராஃபி ஒன்று, நல்ல அழகான ட்ராஃபியை கொடுத்தார்கள். ஸோ இந்த முறையும் 60% மேலே எடுத்த 10th ஸ்டாண்டர்ட் மற்றும் 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகள், அது மாத்திரமில்லை 70% மேலே எடுத்த பிள்ளைகள் எல்கேஜிலேருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் யாருனாலும் சரி, அவங்களாம் 70% மேலே எடுத்துருக்குறாங்க. அவங்க ஏற்கனவே ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே அது என்ன ஆயத்தங்கள்லாம் நடந்துருக்கிறது. ஸோ வருகிற சண்டே நீங்கள் அந்த கூடுகையில் அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் நெக்ஸ்ட்டு அகாடமிக்கில் யார் அவங்க ஃபோட்டோ வெளியே இருக்கும். ஸோ என் பிள்ளை ஃபோட்டோ இருக்குன்னு கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். இப்படிப்பட்ட உற்சாகத்துக்காக தான் செய்கிறோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் வந்து எல்லா பிள்ளைகளையும் பெற்றோர் அழைத்துவாங்க. ஏன்னா அந்த கூட்டத்தில் கடந்த முறை எல்லா பிள்ளைகளுக்கு ஜெபித்தோம், எண்ணெய் வைத்து ஜெபித்தோம். ஸோ அதனால் உங்கள் பிள்ளைகள் அந்த வருஷத்தோட ஆரம்பத்தை துவங்க இருக்கிறார்கள், அகாடமிக்கு தொடங்குறாங்க. ஸோ உங்கள் பிள்ளைகள் கை குழந்தையாக இருந்தாலும் எடுத்துருவாங்க. அல்லேலூயா. ஸோ நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் அது உங்கள் பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த கூட்டத்தோட முடிவில் நம்ம வந்து எல்லாருக்கும் எண்ணெய் வைத்து, பிள்ளைகளுக்கு எண்ணெய் வைத்து, அது மாத்திரமல்ல வருகிற பெற்றோர்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகள் மேலே, எல்லா பிள்ளைகள் மேலே கை வைத்து ஜெபிப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் ரொம்ப அவசியம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ ஜெபத்தை கொடுங்க. ஸோ ஜெபத்தில் தாங்குங்க. அதில் பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு வேளை பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் நீங்கள் வாங்க, இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. ஸோ எல்லாம் உங்கள் பிள்ளைகளாக நினைத்து நீங்கள் அவங்கள ப்ளெஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த வாரம் ஈவினிங் எல்லா பிள்ளைகளை அழைத்து கொண்டு வரும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் அவார்டு வாங்குறவர்களும் அன்றைக்கி யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, சிலர் வந்து கொடுக்காமல் இருக்கிறீங்க, எதுக்கு பிரதர் எங்கள் ஃபோட்டோலாம் வெளியே நாங்கள் டிவியில் வரோம் பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஜெபத்துக்கு வந்துருங்க. எல்லோரும் கண்டிப்பாக ஜெபத்துக்கு வாங்க. யார் யார் கொடுத்துருக்கிறீங்களோ ஸோ உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணது ஒன்றா இருக்கும், அவங்க கால்குலேட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அது கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ட்ராஃபி எல்லாமே கொடுப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சார் கடந்த முறை ரொம்ப சிறப்பாக கொடுத்தாங்க, இந்த முறை எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சிறப்பாக நடத்துவாராக. அதனால் நெக்ஸ்ட் சண்டே 4:45க்கு அது கண்டிப்பாக எல்லோரும் வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமில்லை 4th சண்டே வந்து ஒர்க்கர்ஸ் அண்ட் நான் ஒர்க்கர்ஸ் அவர்களுக்காக கூடுகை இருக்கிறது. அதில் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ வேலையில் இருக்கிறவர்கள், வேலை இல்லாதவர்கள் எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதுவும் 4:45க்கு நடக்கும். ஸோ 3rd சண்டே அண்ட் 4th சண்டே ஈவினிங் 6:40க்கு 4வது ஆராதனை இருக்கும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஸோ இந்த நாளிலும் இந்த வாரத்தில் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுகிறவர்கள் இருப்பீர்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுப்பி நில்லுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். பர்த்டே வெட்டிங் அனுசரியாக இருக்கிறீங்களா? எல்லா கரங்களும் உற்சாகமாய் தட்டுவோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இந்த நாளிலே எழுப்பி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே போட்டுக்கிறோம், நம்புகிறோம், நேசிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இப்போ இந்த வேலையில் கொண்டாடுகிற பர்த்டே கொண்டாடுகிற பிள்ளைகளையும் வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறோம் நினைத்து பார்க்கிறோம். இதோ பயஸ்ரஜா மனோ வாஞ்சை என்ன இருக்கோ அதை நிறைவேற்ற முடியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இதோப்பா அதே வேலை யூடியூப் வழியாக ஆன் வழியாக பார்க்குற பிள்ளைகள் நினைத்து பார்க்குறப்பா எங்கெங்கே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிறார்களோ, எங்கெங்கே பர்த்டே கொண்டாடுகிறோம் அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்க முடியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேசோட்காரங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. ஸோ இந்த ஆராதனையில் முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் நீங்கள் எழுப்பி நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இதான் ஃபஸ்ட்டு டைம் ஆலயத்துக்கு வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாம். எல்லா கரங்களையும் உற்சாகமாக தட்டுவோம். கர்த்தருடைய அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளில் ஜெபிப்போம். ஸோ வந்திருக்கிற புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, நன்மையான காரியங்கள் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளை கொடுத்த நன்றி, மட்டுமா எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துக்க நன்றி தகப்பனே. இதோ அப்பா புதிய ஆத்மாவை கொண்டு வந்திருக்காய் நன்றி தகப்பனே. அப்பா உமது சித்தத்தின்படி இங்கு உம்முடைய இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க வாஞ்சையோடு வந்திருக்கும் அந்த ஆத்மாவை நோக்கி பாருங்கள். இல்லை அவர்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. அவர்களுடைய தேவைகளை சந்திக்க எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை கனி கொடுக்கிற நல்ல நிலமாக மாற்றி வழி நடத்துங்க தகப்பனே. அவர்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கனமைக்குமே எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு மூலமாக நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. தயவுசெய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கையில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பாருங்கள். ரெகுலராக வரந்தால் நீங்கள் தயவுசெய்து அதை எழுதி கொடுக்கும்படியாக வர நாட்டில் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வீட்டுக்கு ஹவுஸ் லிஸ்டிங் வரணும்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் கார்டு காணிக்கை சமயத்தில் இருக்கும், அதை தயவுசெய்து நீங்கள் கொடுக்கும்படியாக எழுதி கொடுக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ யார் யார் உங்கள் வீடுகளுக்கு ஹவுஸ் லிஸ்டிங்
வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் எழுதி கொடுக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் நம்முடைய லேண்ட் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ கர்த்தருடைய கிருபையினால் எல்லா டாக்குமெண்டேஷன் எல்லாமே கர்த்தருடைய கிருபையினால் கடந்த வாரத்தில் உட்கார்ந்து எல்லாத்தையும் அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். எல்லாமே நம்ம கையில் இப்பொழுது ரெடியாக இருக்கிறது. ஸோ 14th அன்றைக்கு ஆரம்பிக்கலாமா என்று அவர்கள் கேட்டார்கள். இந்த 14th ஃப்ரைடே அன்றைக்கு ஜோம் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் இன்னும் ஒரு வாரம் தள்ளி போட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா கிட்டத்தட்ட அவர்களுக்கு இன்னும் நம்ம அதை செய்வதற்கு ஒரு 1,80 lakh rupees கேட்டிருக்கிறார்கள். ஸோ அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபியுங்கள். நிச்சயமாகவே அது உண்மையாகவே ஒரு பெரிய தேவை தான். சபைக்கு அது ஒரு பெரிய தேவை. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் அதற்காக பாரப்படுங்கள். ஸோ 21st அன்றைக்கு நான் டேட் கொடுத்துருக்கிறேன். அதனால் 21st அன்றைக்கு நீங்கள் எல்லோரும் அந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த ஃபவுண்டேஷன் காரியத்தில் ஒரு ஜெபத்தோடு தொடங்குவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸோ அவங்க சைடில் எல்லாமே முடிஞ்சது. இனிமேல் நம்ம சைடு தான். ஸோ அதனால் சால்வேஷன் டிவி பார்க்கிறவர்கள், சபைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் நம்ம நிச்சயமாக உற்சாகமாக இந்த காரியத்தை நாம் செய்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே அதில் பிரியப்படுவாராக. ஏன்னா இது தேவனுக்காய் கட்டுகிற ஒரு ஆலயம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் யாரெல்லாம் முடியுமோ, ஏன்னா இந்த 21st நம்ம 1,80 lakh rupees தர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ அந்த தடைகளை கர்த்தர் நீக்கும்படியாக பாரப்படுவோம். இப்பொழுது கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்களை அம்மா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட வழி நடத்துவற்றும் அப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே கொடுக்க போகிற அந்த காணிக்கைகள் தசமால் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. என் தேவனுடைய கரத்தில் முற்றிலுமாய் அன்றை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. என் தேவன் தாமே இதை கர்த்தாவே பழுகி பெருகச் செய்க. விசேஷமாக ஆலயம் கட்டுகிற காரியங்கள் 21ஆம் தேதி ஜெபத்தோடு ஆரம்பிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் எல்லாவற்றையும் நேர்த்தியை நடத்தி முடித்து விட்டீர். இந்த கட்டுகிற காரியத்தில் எங்கள் ஒத்தாசை அனுப்புங்கப்பா. எந்தெந்த இடத்துலேருந்து மறைவான புதையல்கள் இருக்கிறதோ, பொக்கிஷங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் திறந்து எங்களுக்கு தர வேணுமா ஜெபிக்கிறேன். அன்றைய ஜனங்களுடைய இருதயத்தில் பேசுங்க. சால்வேஷனை பார்க்குற பிள்ளைகள் எல்லாரும் இதில் உற்சாகமாய் தாங்க உதவி செய்யுங்கப்பா. நீரே கூட வந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ இப்பொழுது ஒரு பாடலை பாடுகிற வேளையில் மகள் பாடுவார்கள். உற்சாகமாய் கொடுப்போம். Praise Lord. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். வானமும்
offering song was my 25th offering song in EPH. I'm thankful to God as well as Pastor Uncle and Pastor Aunty for giving me this wonderful opportunity and motivating me all the time. Pray for me so I can sing more songs and glorify His name. Thank you. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக தட்டுவோம். சிந்தமா 25வது பாடலா 25 வா. ஹல்லேலூயா. ஸோ சாக்லேட் எடுத்துக்கோ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு ஸ்டைலில் உட்காந்து நிற்கிறேன், கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. பாவாடை சட்டை. சரி, ஓகே, ரைட். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சிலமில்ல கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரிசுத்த பரலோக பிதாவே, வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படி சொன்ன தேவனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தர் எங்களை ஒரு மனமாய் இந்த ஆலயத்தில் கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த காணிக்கையை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. கொடுத்த கரங்களும் கொடுக்காத கரங்களும் உங்களுடைய பாதத்தில் வைத்து அவங்களை ஆசீர்வதித்து தேவையானது சந்திங்க ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மகிமைப்படுறதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் சோத்தோட தாழ்த்து மகிமோடு ஜெபிக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. ஸோ பிள்ளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணட்டும், நல்லா பாடட்டும். ஹல்லேலூயா. ஸோ பிள்ளைகள் அது மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறது நல்லது. ஹல்லேலூயா. நல்லா இருக்குது, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸோ யார் யாருக்கு எது போடணுமோ அதை போடுங்க. ஹல்லேலூயா. இதே பாவாடை சட்டை பாஸ்டர் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு 50 வயசில் போட்டு வராது. ஹல்லேலூயா. அது கன்றாவியாக இருக்கும். ஸோ சின்ன பிள்ளைங்கன்னா ஓகே, சின்ன பிள்ளைகளுக்கு அது நல்லாயிருக்கும். ஸோ சில ட்ரெஸ்ஸஸ் வந்து நல்லா இருக்கணும். அது சிலர் தான் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் நல்லா இருக்காது. அதனால் நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸை போடுங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாமே நல்லா இருக்காது. புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் இந்த நாளிலே செய்திக்கு நேராக நம்ம போவோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்லுவோம், சரியா? எல்லாம் தெரிஞ்ச கதை தான். ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு தகப்பனும் ஒரு மகனும் இருந்தார்கள். ஸோ அப்பாவும் பையனும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரு வியாபார விஷயமாக வெளியூர் போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு டாங்கியை வந்து அவங்க கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த நடந்து போயிட்டு இருந்தாங்க. கூட வந்து டாங்கி இருக்குது, ஒரு கழுதையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது எதிரில் வந்து ஒரு 4 பேர் வந்தாங்க. 4 பேர் வந்துட்டு அப்பாவும் பையனும் டாங்கியை பிடிச்சிட்டு நடந்து போகிறதுக்கு பார்த்துட்டு அவங்க சிரிச்சிட்டு சொன்னாங்க, ஏதாவது உங்களுக்கு அறிவு இருக்குதான்னு கேட்டாங்க. உடனே அவங்களுக்கு 2 பேருக்கு ஒன்றும் புரியல, என்ன அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க அப்படின்னு. உடனே டாங்கி வந்து என்ன பண்ணும், லோடை சுமக்கும். ஸோ எதுக்கு 2 பேர் நடக்கணும்? யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுங்கள், டாங்கி மேலே உட்காந்துட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு 2 பேர் நடக்கணும், நீங்கள் நடந்து போகிறது வேஸ்ட்டு தானே அப்படின்னு. உடனே ஸோ அப்பாவும் பிள்ளையும் யோசித்தார்கள். ஓகே, சரிதான் அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அப்பா சொன்னார், மகனே நீ உக்காந்துக்கோ, சரியா, நீ உக்காந்துக்கோ, நான் நடந்து வரேன் அப்படி சொல்லி டாங்கியில் அவனை உட்கார வைத்தார். டாங்கியில் இவர் நடந்து போனார். பக்கத்தில் அவன் பையன் வந்து டாங்கியில் உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தான். கொஞ்சம் தூரம் போனோடனே இன்னொரு 4 பேர் பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த பாரு, எதனா அறிவு இருக்குது அந்த பையனுக்கு, வயசான தகப்பனாரை என்ன பண்ணுறான், நடக்க வச்சுட்டு நல்லா கொழுக்கட்டை மாதிரி இருக்கிறான், இவன் எங்கே உட்காந்துருக்கிறான், இதில் டாங்கியில் உட்காந்துட்டு போயிட்டுருக்கிறானே, இவனை வந்து அப்பா உட்கார வச்சுட்டு போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. உடனே பையனுக்கு அது ரொம்ப ஃபீலிங் ஆகிடும். உடனே பையன் இறங்கிட்டு, அப்பா நீ உட்காந்துக்கோப்பா அப்படி சொல்லி யாரை உட்கார வச்சுருவார், அப்பா உட்கார வச்சுட்டு இவன் நடந்து போவான். கொஞ்சம் தூரம் பண்ணி இன்னும் 4 பேர் வருவான். அவன் சொல்லுவாங்க, இந்த சின்ன பையனை நடக்க வச்சுட்டு இந்த அப்பாவுக்கு அறிவுன்றது அதை பாரு, இந்த சின்ன பிள்ளைய நடக்க வைக்கிறாரு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சொன்னோன்னே இப்போ 2 பேருக்குமே ஒன்றுமே புரியாது. ஒன்று அப்பா சொல்லுவார், எதுக்குப்பா வம்பு, நம்ம 2 பேருமே என்ன பண்ணிடலாம், உக்காந்துருவோம்னு சொல்லிட்டு 2 பேருமே உக்காந்துருவாங்க. 2 பேரும் உக்காந்துட்டு அவங்க நடந்து டாங்கி போயிட்டுருக்கோம். அப்போ மார்க்கெட் வரும். மார்க்கெட்டில் எல்லோரும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு படுபாவிங்க எதனா அறிவு இருக்கா பாரு, டாங்கி எவ்வளோ பாவம், 2 பேர் என்ன பண்ணுறானுங்க, ஈவே இறக்கமே இல்லையே அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அந்த டாங்கி மேலே பரிதாபப்படுவாங்க. உடனே இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ டாங்கி மேலே ரொம்ப பரிதாபமானனால 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாங்கியை விட்டு இறங்கிட்டு அந்த டாங்கியை தோல் மேலே 2 பேரும் போட்டுக்கிட்டு நடந்துப்பாங்க. இப்போ யாரை தூக்கிட்டு போகிறாங்க, டாங்கியை தூக்கிட்டு போகிறாங்க. இதை ஒரு 4 பேர் பார்த்துட்டு சொல்லுவான், எதனா அறிவு இருக்கா இவனுங்களுக்கு, இதான் 4 பேர் 4 விதமாக சொல்கிறது. புரிஞ்சிச்சா? அல்லேலூயா. ஸோ அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும்,
இப்போ ஒரு படத்தை ஒன்று காட்டுறேன், சரியா? ஒரு படத்தை ஒன்று காட்டுறேன், பாருங்கள். படம்னா உடனே நினச்சிடாதீங்க இது நான் போட போகிறாருன்னு. ஒரே ஒரு பிக்சர் தான், சரியா? ஒரு பிக்சர் ஒன்று காட்டுறேன், பாருங்கள், சரியா? என்ன புரியுதுன்றதை சொல்லுங்கள். ஃபஸ்ட் சர்வீஸில் பார்த்தவங்க எல்லோரும் வாயை வச்சுட்டு அமைதியாக இருக்கணும். சரியா? ஓகே. என்ன புரியுது? அது பாம்பா இல்லை வாழான்னு தோந்தா? சரி, ஓகே. என்ன புரியுது? பார்த்தா என்ன புரியுது? சரி, ஓகே. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்க. ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் வந்து சில காரியங்களை நம்புவீர்கள் என்றால், சில மனிதர்களை நம்புவீர்கள் என்றால், நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் கீழே விழுந்துருவீங்க. சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய செய்தியோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் யூ பீப்புள் ப்ளீசர் ஆர் ப்ளீஸிங் காட்? நீ மனுஷரை பிரியப்படுத்துகிறீங்களா இல்லைன்னா தேவனை பிரியப்படுத்துகிறீர்களா? எத்தனை பேர் மனுஷனை பிரியப்படுத்துகிறீங்க, எத்தனை பேர் தேவனை பிரியப்படுத்துகிறீங்க? உண்மையாக தேவனை தான் பண்ணுறீங்களா? உண்மையாக ஒரு தரம் நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம எப்படி வாழ்கிறோன்னா, மனுஷரை பிரியப்படுத்துகிற மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். சரியா? கணவனுக்கு பிரியமா, மனைவிக்கு பிரியமா, பிள்ளைகளுக்கு பிரியமா, சபைக்கு பிரியமா, ஊழியருக்கு பிரியமா, ஸோ அதை எஜமானுக்கு பிரியமா. சரி, சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எஜமான் வரான்னு தெரிஞ்சோன்னா அப்போ தான் என்ன ஆகிடும், டப்பா டப்பான்னு உட்காந்து எல்லா வேலையெல்லாம் நடக்கும். பார்த்துருக்குறீங்களா? அங்கே பாஸ் வரான்னு தெரியும், அவர் கார் வந்துருச்சுன்னு தெரியும், அது வரைக்கும் உட்காந்து நல்லா ஜோக் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பாஸ் வந்தாருன்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் போய் இது பண்ண ஆரம்பிச்சு. அப்போ வந்து அவங்க யாரை பிரியப்படுத்தணும்னு பார்க்குறாங்கன்னா, ஒரு எஜமானை பிரியப்படுத்தணும், ஒரு குடும்பத்தாரை பிரியப்படுத்தணும், ஒரு பிள்ளைகளை பிரியப்படுத்தணும். ஸோ ரெண்டு விதத்தில் நீங்கள் வந்து எப்போவுமே இருக்கக்கூடாது. இந்த டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆல்வேஸ் ஃபெயில். இந்த ரெண்டு விதமான கூட்டம் நிச்சயமாக தோல்வி அடைவீர்கள். ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா, தோஸ் ஹூ லிசன் டு நோபடி. சிலர் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் வழி தனி வழி. சரி, அவன் என்ன சொல்கிறான் அவன் இஷ்டத்தை தான் அவன் வாழ்வான். ஸோ சிலர் வந்து அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருப்பாங்க, சிலருக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சுபாவம், நீ என்ன சொல்கிறது, நான் இப்படி தான் இருப்பேன். அப்போ தோஸ் ஹூ லிசன் டு நோபடி. இன்னொரு கேட்டகரி இருக்குது, தோஸ் ஹூ லிசன் டு எவ்ரிபடி. சிலர் எல்லாரும் சொல்கிறது கேட்டுட்டு செஞ்சுட்டு கிடப்பான். சரியா? யார் எது சொன்னாலும் செய்வார்கள். ஸோ இது ரெண்டு கூட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அழிவை சந்திப்பீர்கள். சரியா? தோஸ் ஹூ லிசன் டு நோபடி, தோஸ் ஹூ லிசன் டு எவ்ரிபடி. அப்போ இந்த ரெண்டு காரியங்களும் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இன்றைக்கி காலம் நான் விசுவாசிக்கிறேன், நம்ம தேவனை பிரியப்படுத்துகிறோமா, மனுஷனை பிரியப்படுத்துகிறோமா? ஸோ நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வேளையிலே கலாத்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கலேஷியன் சாப்டர் 1:10 நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தினா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் இன்னும் மனுஷனையே பிரியப்படுத்தணும்னு நினச்சேன்னா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. அப்போ பவுல் சொல்கிறாரு, நான் மனுஷனை யாரை பிரியப்படுத்த பார்க்குறீங்க, யாரை பிரியப்படுத்துறதுக்கு வாழ்கிறீங்க, யாரை பிரியப்படுத்த வாழ்கிறீங்க, அதான் மைண்டில் வச்சுக்கோங்க. யாரை பிரியப்படுத்துக்க உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. ஸோ அப்போஸ் நான் பவுல் சொல்கிறேன், யாரை பிரியப்படுத்த இருக்கிறீங்க. அதான் இதில் பார்த்தீங்கன்னா கொலோசியன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:10, கொலோசியர் 1:10 நீங்கள் பார்க்கலாம். கொலோசியர் நிருபம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில், சகலவித நற்கிளை மேலே கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். ஸோ கர்த்தருக்கு பிரியமுள்ள பாத்திரமாய், he encourages them to please God alone in everything. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நம்ம பிரியமாக நடக்கிறோமா? இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து நான் விசுவாசிக்கிறேன், நிறைய பேர் என்ன நினச்சிடறாங்கன்னா, வருஷத்துக்கு 1 முறை 2 முறை 3 முறை நம்ம வந்து பிரியமாக இருந்தால் போதும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம எங்கே போகலாம், சர்ச்சுக்கு போகலாம். சரியா? கல்யாணத்தை கோட்டை மாட்டிட்டு வந்துடுறது, ஏன்னா அன்றைக்கி 1 நாள் தான் அது யூஸ் ஆகும். சரியா? அந்த கோட்டை மாட்டிட்டு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வந்துட்டோன்னா அவங்களுக்கு வந்து ஓகே, இது கர்த்தருக்கு பிரியமாயிடுச்சு. இன்றைக்கி ஒரு நியூ இயர் இருந்தால் கர்த்தருக்கு பிரியம். ஸோ இது 40 நாள் உபவாசம் இருந்தால், லென்த்து டேஸில் 40 நாள் சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகிடும், கர்த்தர் ரொம்ப பிரியமானவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. பிரியமானவர் காரியத்தில் அதெல்லாம் ஆட் பண்ணவே முடியாது. சரியா? ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அப்படியே தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி நீங்கள் உங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேனா? ஸோ மனுஷனுக்கு பிரியமாக இருக்கிறத விட்டுருங்க, தேவனுக்கு நான் பிரியமாக இருக்கிறேனா? ஸோ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம். வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது உங்களுடைய உயர் அதிகாரிகள், ஒரு வேளை உங்கள் மேனேஜரு ஹையர் லெவலில் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்களாம் இருப்பாங்க. ஸோ கீழே உங்களுக்கு கீழ் மட்டத்தில் இருக்கிற கீழே வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க, உங்கள் லெவலுக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க.
இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கு பிரியமாக அங்கே வேலை செய்வீங்க? மேல் அதிகாரிகளுக்கு பிரியமாக வேலை செய்வீங்க, இல்லை கீழே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பிரியமாக வேலை செய்வீங்களா? ஏன் மேலே இருக்கணும்? ஏன் மேலே இருக்கவங்க செய்யணும்? ஏன் மேலே இருக்கிறவங்களுக்கு பிரியமாக இருக்கிறீங்க, கீழே இருக்கிறவங்களுக்கு பிரியமாக இல்லை? ஏன் மேலே இருக்கிறவங்களுக்கு பிரியமாக இருக்கணும்? அப்போ தான் துட்டு வரும், அப்போ தான் சம்பளம் வரும், அப்போ தான் ப்ரொமோஷன் வரும், அப்போ தான் இன்க்ரிமெண்ட் வரும், எல்லாம் வரும். கீழே இருக்கிறவங்களுக்கு பிரியமாக இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோன்னா, கீழே இருக்கிற நம்ம எல்லாத்தையும் நம்ம பிரியமாக இருக்கிறோம், ஆனால் மேலே தர யார்கிட்ட பிரியமாக இல்லை, மேலே தர யார்ட்டையும் பிரியமாக இல்லை. ஸோ நம்ம தேவன் யாருன்னா ஒரு சுப்பீரியர் காட். அவர் வந்து எல்லா வல்லமை உள்ள தேவன், எல்லா அதிகாரம் உள்ள தேவன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் அவரை பிரியப்படுத்தினீங்கன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு பிரியமாக நடத்துவார். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிஞ்சுது? அல்லேலூயா. மேனேஜரை பிரியப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், தேவனை பிரியப்படுத்தினாலும் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள், யாரை பிரியப்படுத்த பார்க்குறீர்கள்? யாரை பிரியப்படுத்த பார்க்குறீங்க? மனுஷனையா தேவனையா? நான் ஒரு ஊழியத்தில் ஸ்தாபனத்தில் இருக்கிற வேளையில், அந்த ஊழிய ஸ்தாபனத்தில் வேண்டிய சண்டே தான் ஷூட்டிங் வைப்பாங்க. அது சண்டே காலையில் 8 மணிக்கு வாங்குவாங்க. சண்டே காலையில் 8 மணிக்கு வந்துரு ஜேம்ஸ் அப்படின்னு வாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நம்மளும் மெசேஜ் தானே எடுக்க போகிறோம், கர்த்தருடைய வார்த்தை தானே எடுக்க போகிறோம், வந்து எடு, ஷூட்டிங் எடு, வந்து டீம் அரேஞ்ச் பண்ணு, ஸ்டாஃபை வர வைன்னுவாங்க. எனக்கும் அவருக்கும் டக் ஆஃபாரே நடக்கும். அதில் நான் சொல்லுவேன், நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், ஒரு 12 மணிக்கு மேலே வரேன், அதுக்கப்புறம் ஷூட்டிங் எடுக்கலாம். அவர் சொல்லுவார், ஏன் இது கர்த்தருடைய வார்த்தை இல்லையா? உலகம் மூலம் போது கர்த்தருடைய வார்த்தை தானே, ஏன் இது எடுக்கிற, நீ என்ன சினிமாவை ஷூட்டிங் எடுக்க போகிற, கர்த்தருடைய வார்த்தை தானே எடுக்க போகிற, வரத்துக்கு என்னன்னு கேட்பார். நான் ஒன்று சொல்லுவேன், நான் வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சில் போய் ஆராதிக்கணும், அது நான் தீர்மானமாக, அதில் எனக்கு பிரியமாக இருக்குது. அதனால நீ தலையில் நின்னால் நான் வரமாட்டேன், என்னை வேலையை விட்டு அமிச்சாலும் சரி அமிச்சிரு, நான் போயிடுறேன். நான் உண்மையாக சொல்லுகிறேங்க, அப்படியே சொல்லிடுறேன், வேலையை விட்டு அமிச்சாலும் பரவாயில்ல, நான் எங்கே போயிடுறேன், வேலையை விட்டு போயிடுறேன். ஆனால் அனுப்ப முடியாது, எனக்கும் தெரியும், சரியா? அதனால் அதை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் 12 மணிக்கு தான் போவேன், நான் 12 மணிக்கு தான் போவேன் கர்த்தரை ஏன்னா அதில் நான் உறுதியாக இருந்தேன், அதில் உறுதியாக. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து எப்படி வந்து ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுறீங்க. ஸோ சிலர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, மனுஷரை பிரியப்படுத்துகிறத காரியத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. இன்னொன்று வந்து அவங்களையே அவங்க பிரியமாக நடத்திக்குவாங்க. பார்த்துருக்குறீங்களா? சிலர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, பீப்புள் ப்ளீஸராக இருக்கிறது மாத்திரமல்ல, செல்ஃப் ப்ளீஸிங்காகவும் இருப்பாங்க. அவங்கள ரொம்ப பெருமையாக நினச்சிக்குவாங்க. என் குடும்பம் என்ன ஆக்கும், நான் யாராக்கும், நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக்கும், சரியா, எவ்வளோ அழகாக்கும், மற்றவெல்லாம் மட்டமாகவும், மற்றவெல்லாம் பிச்சைக்காரன மாதிரியும், மற்றவங்க தெருவில் இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? சிலருக்கு வந்து இந்த எண்ணம் இருக்கும், நீலாம் என்ன குடும்பம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, நாங்களே எவ்வளோ பெத்த குடும்பம், சரியா, இந்த மாதிரிலாம் பேசிட்டு கிடப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நினைப்பு என்னவாக இருக்குன்னா, நம்ம பெரிய ஆளியா, நான் பெரிய ஆள், நீ எல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் இருக்கப்பட்டவன், நான் கையில் காசு வச்சுருக்கிறேன், நீ ஒன்றும் இல்லாத சோத்துக்கு வழி இல்லாத ஆள். ஸோ சிலர் வந்து இப்படி தான், இந்த மாதிரி அவங்க வந்து தங்களையே பெருமையாக நினைத்து கொள்வார்கள், தங்களே நினச்சிக்கொள்வாங்க. ஒரு முறை ஒரு குடும்பத்தார் கவுன்சிலிங் வந்தாங்க. கவுன்சிலிங் வரும்பொழுது, சரியா, அப்போ அந்த கணவன் மனைவி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அந்த மனைவி சொல்கிறாரு, ஐயா என்னை வந்து இவர் ரொம்ப திட்டுறாருயா, ஒவ்வொரு நாளும் திட்டுறாரு. என்ன திட்டுறாருன்னா, நான் பிச்சைக்காரியை போய் கல்யாணம் பண்ணிட்டேன். யாரை கல்யாணம் பண்ணிட்டேன்? பிச்சைக்காரி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், ஒன்றும் இல்லாதவள் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த வேர்டு வந்து என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. அப்போ அவரும் பிரதரும் உட்காந்துருந்தார். அப்போ நான் சொன்னேன், பிரதர் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, உனக்கு பிச்சைக்காரி தான் கிடச்சிருக்கான்னு அது பெரிய ஒரு கேவலம், அந்த லெவலுக்கு நீ இறங்கிட்டியே, அந்த அளவுக்கு உனக்கு பிச்சைக்காரி லெவலுக்கு நீ இறங்கிட்டியா, உங்கள் குடும்பம் அப்படி இறங்கிச்சா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அப்படி சொல்லலாமா? ஸோ கொஞ்சம் ஞானம். அப்போ இவங்க என்ன நினைப்புனா, நம்ம குடும்பம் என்ன குடும்பம், பெரிய டாடா பிர்லா குடும்பம், இவெல்லாம் பிச்சைக்கார குடும்பம். நான் சொல்ல, உனக்கு எதுவுமே கிடைக்காம நீ பிச்சைக்காரி போய் கல்யாணம் பண்ணியிருக்கிற, அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு பிச்சைக்காரி கூட கிடைக்கலனா கொஞ்சம் திங்க் பண்ணிப்பார். எப்போ பேசும்போது யோசிச்சு பேசுங்க. நான் 2 பேரும் உட்கார வச்சே சொன்னேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலர் வந்து அப்படி இருக்கிறீங்க, சிலர் வந்து அப்படி வாழ்க்கை வாழ்கிறேன், நம்ம பெரிய ஆள் பெரிய ஆள், அதுவும் வந்து தவறான ஒரு காரியம். ஸோ மற்றவங்க நீங்கள் உங்களை நீங்களே பெருமையாக, உங்களை நீங்களே கவர்ச்சி, உங்களை நீங்களே பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மேன் ப்ளீஸரும் ஒரு காட் ப்ளீஸர் எப்படி இருப்பாங்க, ஒரு மனுஷனை பிரியப்படுத்துகிறவங்களும் தேவனை பிரியப்படுத்துகிறவங்களும் எப்படி இருப்பாங்க. என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேன் ப்ளீஸர் வந்து எப்போவுமே நாட் கன்சிடர்ட் அபவுட் காட், அவன் தேவனை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. மனுஷனை பிரியப்படுத்துகிறவங்க
தேவனை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. நீங்கள் எப்போவுமே மனுஷனை எப்படி பிரியப்படுத்தலாம், என்ன செஞ்சால் அவங்க நல்லா இருப்பாங்க, என்ன செஞ்சால் நம்ம கூட இருப்பாங்க, என்ன செஞ்சால் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் எண்ணம் வரவே வராது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதான் வந்து நல்ல ஒரு சைன். ஸோ அவங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க, மற்ற அவனுக்காக எவ்வளோ இறங்குனாலும் இறங்குவாங்க. ஏன்னா அவன் மனுஷனை பிரியப்படுத்தணும். ஆனால் இவங்க வந்து தேவனை பிரியப்படுத்துகிறவங்களா இருக்கவே மாட்டார்கள். அது மாத்திரம் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே வந்து மனுஷன் மேலே தான் இருக்கும், மனுஷன் மேலே தான் இருக்கும், கர்த்தர் மேலே இருக்கவே இருக்காது. ஆனால் காட் ப்ளீஸர், தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே கர்த்தர் மேலே தான் இருக்கும். அவங்க மனுஷன் மேலே பார்க்கவே மாட்டாங்க, மனுஷன் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒன்று தெரியும், கர்த்தரை நான் திருப்திப்படுத்த பார்க்குறேன், கர்த்தருக்கு நான் பிரியமாக இருக்கணும். அது அவங்களுக்கு எண்ணமும் அவங்களுடைய நோக்கமுமாக இருக்கும். அதனால அவங்களுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நீங்களும் இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேத்யூ சாப்டர் 10 verse 22 பாருங்கள். மத்தேயு 10:22 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 10:22 என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பறிந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ நல்ல ஒரு சைன் என்ன, everyone will hate you because of me. ஸோ நீங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் உலகம் உங்களை பகைக்கும். அதான் நல்ல சைன். உலகம் வந்து உங்களை ஏற்றுக்காது. ஏன்னா நீ தேவனை பிரியப்படுத்த பார்க்குறீங்க. ஸோ உலகம் வந்து என்றைக்குமே உங்களை விரோதிக்கும். குடும்பம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது, சபை உங்களை ஏற்றுக்கொள்ளாது, விசுவாசிகள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரியா? இதெல்லாம் நடக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸே இருக்காது. நீங்கள் மற்றவங்கள உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ யாருடைய திருப்திப்படுத்துறீங்கன்னா தேவனை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், தேவனை பிரியப்படுத்துகிறவன் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் மனுஷனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. மனுஷனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. மனுஷனுக்கு பிரியமாக இருக்கணும்னு நினச்சானா தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எல்லோரும் பகைக்கப்படுவீர்கள். நீங்கள் பகைக்கப்படுவீங்க. நான் ஸ்கூல் டேஸில் வாழும் பொழுது, காலேஜில் வாழும்போது என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமா தேட்டருக்கு போகணும்னு சொல்லுவாங்க. தேவி தேட்டருக்கு வான்னு சொல்லி டிக்கெட் வாங்கிடுவாங்க. தேவி தேட்டர் டிக்கெட் இருக்கும், சரியா? எல்லாம் என் கூட தான் இருப்பாங்க. ஆனால் கரெக்டாக அந்த டைமில் நான் எஸ்கேப் ஆகிடுவேன். தேவி தேட்டருக்கு நான் போக மாட்டேன். ஸோ அதனால அடுத்த நாள் காலேஜுக்கு வந்தாங்கன்னா யார் என்கிட்ட பேச மாட்டாங்க. யார் என்கிட்ட, ஏன்னா ஏன் வரல, இவன் தேவி தேட்டருக்கு வரல, பைசெல்லாம் அவன் தான் போட்டிருக்கிறான். நான் வேண்டான்னு சொன்னாலும் எனக்கு பகைப்பார்கள். அவன் வாங்கிட்டு எனக்கு கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். ஆனால் நான் சொல்லுகிறேன், இது வரைக்கும் அந்த தேட்டரு பக்கமே நான் போனதே கிடையாது. தேவி தேட்டரில் எந்த தேட்டர் பக்கம் போனது கிடையாது. அல்லேலூயா. எந்த தேட்டர், ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸை திருப்திப்படுத்தணும்னா போயிருக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸை திருப்திப்படுத்தணும்னா பப்புக்கு போகலாம். என் கூட இருக்கிற எல்லாருமே 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து தண்ணி அடிக்கிற பசங்க, ரொம்ப கேவலமான பசங்க. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து தண்ணி அடிக்கிற பசங்க. ஆனால் இது வரைக்கும் கர்த்தருடைய சுத்த கிருபை, நான் அதை தொட்டதும் கிடையாது, ஸ்மோக் பண்ணதும் கிடையாது. அது தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. ஏன்னா நான் தேவனை பிரியப்படுத்த பார்த்தேன். என் கூட இருக்கிறவன் 8th ஸ்டாண்டர்ட்லேயே கண்டிப்பாக 2 பாக்கெட் அடிக்கிறவங்களாம் இருக்கிறான். 2 பாக்கெட் அடிப்பானுங்க, கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரவுண்டுக்குள்ளே ரவுண்டு விடுவானுங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியும். ரவுண்டுக்குள்ளே ரவுண்டு விடுவானுங்க. சரி, பாஸ்டர் சொல்லியிருக்கா, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லாதே, அது வேறு ஒம்பாயிட போகுது. இன்னமும் புதுசாக சொல்கிறாருன்னு. ஏங்க அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு நாளும் அவங்க ஸ்மோக் பண்ணும்போது நான் பக்கத்துலேயே உட்கார மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவேன். எனக்கு அந்த ஸ்மெல், ஸ்மோக்கிங் மட்டும் எனக்கு பிடிக்காது, அந்த ஸ்மெல்லு மட்டும் பிடிக்காது. அது என்ன கன்றாவே தெரில, அது மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நான் வெளியே போயிடுவேன். ஏன்னா நான் யாரை பிரியப்படுத்த பார்த்தேன்னா தேவனை பிரியப்படுத்த பார்த்தேன். அதனால அநேக இழப்புகளை இன்னைக்கு வரைக்கும் நான் இழந்திருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் தேவனை பிரியப்படுத்தணுன்ற ஒரே ஒரு காரணம். நான் மனுஷனை பிரியப்படுத்தி இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், இங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருப்பார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருப்பார்கள். ஆனால் நான் என்றைக்குமே நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன், தேவனை பிரியப்படுத்த பாருங்கள். அல்லேலூயா. எத்தனை தேவனை பிரியப்படுத்துவீங்க? ஸோ வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீ தேவனை பிரியப்படுத்து. அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான், வா ஒரு நாள் தானே, வா போகலாம், வா. இது வரைக்கும் எந்த ஒரு பப்புக்கும், எனக்கு உள்ளார பப்பு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. லிட்ரலாக சொல்கிறேன், ஒரு சாராய கடை சென்னையில் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. உள்ளார நான் போனதே கிடையாது.
சொல்ல வந்து மிச்சர் சாப்பிடுன்னு வேறு இதில் கூட உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு கோக்கு குடின்னு வாங்க. எனக்கு கோக்கும் வேணாம் மிச்சரும் வேணாம்னு சொல்லி எஸ்கேப் ஆகினே தவிர அதனால நான் திட்டு தான் வாங்குவேன். அசிங்கமாக திட்டுவாங்க, அசிங்கமாக திட்டுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் வாங்கிக்குவேன். ஒரே ஒரு ஆண்டவரை உண்மை நான் பிரியப்படுத்தணும், உண்மை நான் பிரியப்படுத்தணும். இனி நான் சொல்லுகிறேன், அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் நிற்க வச்சிருக்கிறார். எத்தனை நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. ஸோ உங்கள் சாட்சி இப்படி இருக்கணும். அல்லேலூயா. ஸோ அவள் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்க, பிரதர் போயிட்டோம் பிரதர், ஏதோ ஜாலி பிரதர். ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு முறை ஒரு பெண் பார்க்க ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாங்க. சரியா, பார்க்கும் பொழுது ஸோ அந்த பெண் வீட்டில் கேட்குறேன், பையன் எப்படி? ரொம்ப தங்கமான பையன். ஓகே ரைட்டு. இந்த கிறிஸ்மஸ்க்கு மட்டும் ஒரே ஒரு வாட்டி தண்ணி அடிப்பார், அவ்வளோதான். என்ன அடிப்பார்? ஒரு நாள் குடித்தாலும் குடிக்காரன் தான், டெய்லி குடித்தாலும் குடிக்காரன் தான். கிறிஸ்மஸ்க்கு மட்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுவாங்க, போயிட்டு வந்துடுவார், அவ்வளோதான். இது யாரை பிரியப்படுத்துறதுக்கு? மனுஷரை பிரியப்படுத்துறீங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்தணும். நான் சொல்லுகிறேன். ஸோ அப்போ எப்போவும் மென்ஸ் ப்ளீஸராக இருக்காதீங்க. யாரோட ப்ளீஸராக இருங்க? காட் ப்ளீஸராக இருங்க. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீழையாம் எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். சரியா, நீங்கள் வீட்டில் போய் படிங்க. என்னாகும் 22வது அதிகாரம் ரொம்ப அழகான அதிகாரம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலாக்கு என்ன பண்ணுறாரு? கூப்பிடுறாரு. யார்? பிள்ளையாம கூட்டு வர சொல்கிறாரு. யாரை சபிக்கிறதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு கூட்டு வர சொல்கிறாரு. இப்போ முதல்ல இவர் என்ன சொல்கிறாரு? நான் தேவனிடத்தில் கேட்குறேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? போகாத. உடனே வந்து சொல்கிறார், நான் வருவதில்லை, அவர் சொல்லிவிட்டார். யார் சொல்லிட்டா? உடனே இவங்க போகிறாங்க. அவர் வரமாட்டாராம், கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்பு. திருப்பி வராங்க, திருப்பி கூப்பிடுறாங்க. ஆனால் அவன் வந்து மனுஷனை பிரியப்படுத்த பார்த்தான். ஏன்னா நீங்கள் நல்லா யோசிங்க, ஒரு ராஜா கூப்பிடுறாரு. உதாரணமாக இன்றைக்கி வந்து மோடி வந்து பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? பதவி ஏற்கிறாங்க. சரியா, இப்போ உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வருது. ஸோ நீங்கள் உங்கள் பேர் போட்டு அந்த மோடி பதவியேற்பு விழாவில் உங்களை அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் உழுந்தடிச்சிட்டு ஓடுவேன்? கண்டிப்பாக ஓடுவீங்க. ஏன்னா யார்? பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுறாரு, சும்மா கிடையாது. அப்போ நம்மளுக்கே என்ன தெரியும்? போகணுன்னு ஆசைப்படுவோம், அவ்வளோதான். இப்போ ஒரு ராஜா கூப்பிடுறாரு. யாரை? ஒரு தீர்க்கதரிசியை. அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, யாரை பிரியப்படுத்தணும்? ராஜாவை பிரியப்படுத்தணும். ஃபஸ்ட் வாட்டி கூப்பிட்டான், திருப்பி அமுச்சு விட்ருக்குறான், திருப்பி போல நல்லா இருக்காது. நான் சொல்லுகிறேன், அதனால அவர் யார் பக்கம் சாஞ்சார்னா மனுஷர் பக்கம் சாஞ்சார். ஆண்டவர் பாருங்க, போறியா போ. ஆனால் நடுவழியில் என்ன பண்ணார்? ஒரு செக்கு வச்சார். அவனை கொல்ல பார்த்தார். ஏன்னா அவர் தெரியும், நீ ஏன் சித்தத்தின்படி செய்ய மாட்டேங்கிய, என்ன பிரியப்படுத்த பார்க்கலையே. ஒரு ராஜா கூப்பிட்றான்னு சொல்லிட்டு போயிட்டியே, ஒரு ராஜா அழைக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டியே. அப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, மனுஷரை பிரியப்படுத்த பார்க்காதீங்க. சவுலுடைய லைஃப் நீங்கள் பார்க்கலாம். சவுல் அப்படி தான். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். ஆனால் சாமுவேல் வரத்துக்குள்ளார் என்ன பண்ணிட்டார் இவர்? பலி ஆசாரியன் செய்ய வேண்டிய காரியம், ஒரு லேவியன் செய்ய வேண்டிய காரியம் இவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவர் பண்ணனால இப்போ சாமுவேல் வந்த உடனே பார்க்குறாரு, என்ன பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்டா? இல்லை, ஜனங்க வந்து போயிடுவாங்கன்னு நினச்சிட்டேன், ஜனங்க போகிறத பார்த்தேன். அப்போ அவர் கண் எங்கே இருந்துச்சுன்னா ஜனங்களை பிரியப்படுத்தணும், ஜனங்களை வந்து திருப்திப்படுத்தணும். நான் சொல்லுகிறேன், ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நீ வாழணும்னு நினச்சின்னா வாழ்நாள வாழவே முடியாது. அல்ல, யாராலையும் வாழ முடியாது, என்னாலே வாழ முடியாது. உங்களுக்கு திருப்தியாக நான் வாழணும்னு நினச்சேன்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழணும்னு நினச்சேன்னா, நான் இப்படி பெண்டாகி கடைசியில் பாம்பு மாதிரி ஓடிடணும், அவ்வளோதான். நிற்க முடியாது, என்னால் நிற்க முடியாது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும், கணவனுக்கு ஏற்ற மாதிரி பெண்டாயிக்கணும். நான் சொல்லுகிறேன், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ தேவனுக்கு பிரியமாய் நடந்து பார், கர்த்தர் எல்லாவற்றையும் பாக்கி செய்வார். அல்ல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ சவுல் வந்து ஜனங்களை பார்க்குறான். ஜனங்களை பார்த்துட்டு சவுல் என்ன பண்ணிட்டாரு? ஐயோ எல்லாரும் போயிடுவாங்க சொல்லிட்டு இவர் பலி செலுத்த ஆரம்பித்தார். ஸோ இப்போ கர்த்தரோட வார்த்தை வருது, உங்கள் ராஜ்யம் ஒன்றை விட்டு என்ன பண்ணும்? எடுக்கப்படும். இன்னொருத்த கையில் ஆண்டர் கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். ஏங்க, ஒரு சின்ன மேட்டர், ஒரு சின்ன விஷயம் தேவனுக்கு பிரியமாக இல்லை, அவ்வளோதான். இதெல்லாம் பெரிய தப்பு கிடையாது. என்னங்க யாரும் வரல, ஏதோ பண்ணிட்டான்னு நினச்சிட்டு விட்டுறலாம். ஆனால் அது தேவனுக்கு பிரியம் இல்லை, பிரியமாக இல்லை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத இந்த பீழையாம் போல ஒரு சவுல் போல வாழ்ந்துடாதீங்க. ஆனால் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த ஜனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்கள். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தில், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா,
அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே சாட்சி பெற்றான். என்ன சாட்சி? தேவனுக்கு பிரியமானவன். ஸோ நம்மளை பற்றி சாட்சி எப்போ சொல்லுவாங்க சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க. சாவில் ரொம்ப நிறைய பொய் அன்றைக்கி தான் வரும். பொய் பேசுகிற இடம் சாவு இடம். இவரை மாதிரி அன்பாக இருந்தவர் யாரும் இல்லை. ஆனால் அவன் மட்டும் தூங்கிடுறான், டக்குன்னு முடிச்சுட்டு நானான்னு கேட்டான்னு வேறு மாதிரி ஆகிடும் அது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட்சி செத்தப்பருக்கு சொல்கிறது சாட்சியே கிடையாது, சரியா? அதனால தான் இந்த சோத்திர கூட்டம் கீத்திர கூட்டம்லாம் நான் வைக்கிறதே கிடையாது. இந்த சடங்கெல்லாம் வேண்டாம். ஏன்னா செத்தப்பருக்கு ஒன்றும் நீ சொல்லி ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல. உயிரோடு இருக்கும்போது சாட்சி சொல்லு. உயிரோடு இருக்கும்போது எங்கள் அம்மா நல்ல அம்மா, எங்கள் அப்பா ரொம்ப நல்ல அப்பா, என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைகள் சாட்சி சொல்லு. அதை அவன் உயிரோடு இருக்கும்போது கேட்கட்டும். செத்த பிறகு ஐயோ அன்பான கணவரே அப்படி சொல்லாது. அதனால் கேட்குது. ஒரு நாள் கூட கூப்பிட்டுருக்க மாட்டேன், டார்லிங் கூப்பிட்ற மாட்டேன், எதுவும் கூப்பிட்டுருக்க மாட்டேன். ஆனால் அவர் படுக்கையில் இருக்கும்போது பெட்டியில் இருக்கும்போது என்ன சொல்லுவேன்? கிஸ்ஸு கொடுக்காதெல்லாம் அன்றைக்கி உட்காந்து கூத்துட்டு கிடக்கும், பார்த்துருக்கியா? அப்போ தான் தடவான், தெத்திய தடவான், இங்கே தடவான். உயிரோடு ஒரு தடவை கிடையாது. நானும் பார்த்து தான் இருப்பேன், என்ன பண்ணுற பண்ணு. உயிரோடு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு வேறு ஒருத்த தொடச்சி விட்ருக்கியா? ஆனால் செத்த பிறகு பாரு உக்காந்து அதில் தான் உட்காந்து சென்ட் அடிச்சுட்டு இருப்பான் உட்காந்து. உயிரோடு இருக்கும்போது அடி, உயிரோடு இருக்கும்போது செய். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், உயிரோடு இருக்கும்போது செய். உயிரோடு அவன் குளித்தாலும் குளிக்கலாம்னு ஏன் குளிக்கலன்னு கேட்கறது கிடையாது. அவனை தொட்டது கூட கிடையாது. தொட்ட பக்கத்தில் அருவருப்பாக இருக்குது போன்றது. ஆனால் செத்த பிறகு உட்காந்து மேலே உட்காந்து அழுவுறு, அப்படியே பிடிச்சிக்கிட்டு இழுக்கணும். எல்லோரும் 4 பேர் இழுக்கணும். வா வெளியே வான்னு இழுக்கணும். நீ இந்த அன்பை உயிரோடு இருக்கும்போது காமிச்சிருந்தீன்னா நான் உண்மையாக சொல்கிறேன், நீ நல்லா இருந்திருப்ப. கரெக்டாக இல்லையா? நம்ம அப்படி இருமி சிரிக்கிறீங்க. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன், ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் இந்த மாமா மச்சானுங்கள சிலதான் வருவான். ஐயோ நேற்றே பார்க்கலான்னு இருந்தனே, வருஷக்கணக்கில் பார்த்துருக்க மாட்டான். இதில் வர புடவெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு பிறந்த நாளைக்கு நீ ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பியா? அந்த அம்மாவுக்கு அந்த ஏக வாழ்த்து சொல்லியிருப்பியா? இறந்த உடனே மாமன் சீரு, நான் சொல்லுவேன் மாமன் சீரு, நாய் சீரு, இந்த சீரெலாம் வச்சுக்காத. சீரியஸாக சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணாத. அப்போ தான் எடுத்துகிட்டு கொடுக்கணும் புடவை. நம்ம புடவை போட்டாங்களா, ஓகே ரைட்டு. நம்ம மாலை போட்டாங்களா, ஓகே ரைட்டு. நான் சொல்லுவேன் எதுனாலும் செஞ்சுட்டு போ, தலை விடு, முதல்ல ஆளை விடு. என்ன என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் இதெல்லாம் பண்ணிடலான் இருக்கோம், தயவுசெய்து சீக்கிரம் பண்ணிட்டு போயிடு. ஏங்க என்னங்க இருக்குது அதில்? உயிரோடு இருக்கும்போது ஒரு புடவை வாங்கி கொடுக்க தெரியல உனக்கு, உயிரோடு இருக்கும்போது எப்படிமா இருக்குன்னு கேட்க தெரியல, சந்தோஷமாக இருக்கிறேன்னு கேட்க தெரியல, உயிரோடு இருக்கும்போது சாப்பிட்டியான்னு கேட்க தெரியல. ஆனால் செத்த பிறகு எல்லாருக்கும் என்ன பண்ணுறோம்? சாட்சி சொல்லிட்டு கிடக்குறோம். ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுது சொல்லுகிற சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கெல்லாம் சாட்சி சொன்னால் உயிரோடு இருக்கும்போது சொல்லிட்டு, சீரியஸாக சொல்கிறேன். உங்களை பற்றி சாட்சி சொன்னால் உயிரோடு இருக்கும்போது சொல்லு. நீ உயிரோடு இருக்கும்போது சொல்லு, நீ இதை பண்ணியிருக்கிறீங்க, இதை செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, 4 பேர்கிட்ட சொல்லுங்க. அதை ஈனோக்கு எப்போ சாட்சி பண்ணுறான்? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். ரொம்ப நல்ல வார்த்தை அது. என்ன சாட்சி? தேவனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவன். ஸோ இன்னொரு யாருன்னா ஜீசஸ் நல்ல ஒரு அடையாளம். ஏன்னா அவர் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தார் சொல்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜான் காஸ்பல் சாப்டர் 8:29 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவானதின சுவிசேஷம் 8:29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவன் நான் எப்பொழுது செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ இதுலேயும் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் யாரை பிரியப்படுத்த பார்த்தார்னா பிதாவை தான் பிரியப்படுத்த பார்த்தார். அதனால தான் அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே, ஏன்னா அவர் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, அவருக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் ஆனாலும் எல்லா நீதிக்கு அவர் உட்பட்டு என்ன பண்ணார்? எடுத்தார். அப்போ பரலோகத்தில் ஆண்டோடைய சத்தம் என்ன வருது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு தான் பார்த்தாரே தவிர, நீங்கள் வேதத்தில் எந்த ஒரு இடத்துலையும் மனுஷனுக்கு பிரியமாக நடக்கவே இல்லை. உதாரணமாக காரணம் ஒரு கல்யாணம் எடுத்துக்கோங்க. இப்போ அம்மா குடுகுடுன்னு ஓடி சொல்லுது, மகனே என்ன ஆயிடுச்சு, ரசம் காலி ஆச்சு தெரியுமா? அம்மாவை பார்த்து ஸ்திரீன்றார். எத்தனை பேர் கோவம் வந்துடும்? உங்கள் அம்மாவை பார்த்து யார முன்னாடி ஸ்திரீயே நலம்மா அப்படின்னு கேட்டு பாருங்களேன், வீட்டில் வந்த உடனே உதவல உங்களுக்கு, இல்லை அங்கேயே விழுந்துடும். ஆனால் இவர் அங்கே என்ன கேட்குறாருன்னா, ஸ்திரீயை உனக்கு என்ன வேலை போகும், என் வேலை இன்னும் வரல, எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். அப்போ பாருங்கள், அவர் அந்த இடத்துலையும் ஒரு பப்ளிக் பிளேஸுங்க, அது ஒரு கல்யாண வீடு.
அவர் வந்து அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, நம்மள என்ன பண்ணுவோம், அம்மா ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு ஓடுவோம். ஆனால் அவரை ஓடலைங்க. தேவனுக்கு என்ன பிரியம், தேவனோட டைம் என்ன, அதை தான் யோசிச்சாரை தவிர வேறு எதுவும் யோசிக்கலை. ஸோ மரணத்தோட போராட்டத்தில் கடைசி நிமிஷத்தில் இருக்கும்போது கூட, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கட்டும், ஆனால் உம்முடைய சத்தியத்தின் படி நீங்கள் கடவுது, அவ்வளோதான். அப்போ அவர் எதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாருன்னா, தேவனுக்கு நான் பிரியமாக இருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி நீங்கள் உங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேனா? ஸோ அப்போ தேவனுக்கு பிரியமாக இருந்தால் நம்ம எப்படி இருப்போம், முழு இதயத்தோடு அவர் என்ன பண்ணுவோம், அன்பு கூறுவோம், அவரை நேசிப்போம். அதான் டியூட்டரானமி சாப்டர் 6:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா, உபாகமம் 6:5 நீங்கள் பார்க்கலாம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடு என்ன பண்ணு, அன்பு கூறுவாயாக. அப்போ வெறும் நம்ம பாட்டு பாடுறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக, எந்த அன்பு, ஒரு அன்பும் கிடையாது, வாயில் தான் வருது. ஒரு மனுஷன் அடிபட்டாலும் விசாரித்து கிடையாது, கரெக்டா இல்லையா? ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, யார் விசாரிக்கிறோம்? ஆனால் பெத்து அன்பு கூறுவேன், எங்கே அன்பு, ஒன்றும் கிடையாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம லைஃப் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னா, நம்ம வந்து ஒரு மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காகவே வாழ்ந்துக்கிறோம். ஸோ எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு காரியத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ப்ளீஸிங் மென் வில் ஒன்லி லாஸ்ட் எ ஷார்ட் சீசன். எப்போவுமே மனுஷனை பிரியப்படுத்துறது குறுகிய காலத்தில் தான் இருக்கும். உதாரணமாக, நீங்கள் ஸ்கூலில் இருக்கும் பொழுது யாருக்கு பிரியமாக வாழ்ந்தீங்க? டீச்சர்ஸ், எல்லாம் சொல்கிறீங்க, டீச்சர்ஸ்க்கு பிரியமாக வாழ்ந்தீங்க. இப்போ அதே டீச்சரு அன்சைட் பண்ண என்ன பண்ணுவ, நீ கட்டுக்காமல் போவ, தப்பிச்சா போதும் போய். ஆனால் ஒரு காலத்தில் ஐயோ எங்கள் மிஸ்ஸு அந்த மிஸ் தான் போதிப்போம், அதிகாரங்க அப்படி கனகராஜ் மாதிரி. ஓகே ரைட். இப்போ எந்த மிஸ்ஸு, அதே மிஸ்ஸு தான். அது வந்து ஷார்ட், எல்லாமே ஷார்ட்டு தான். நம்ம கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளை, நான் சொல்லுவாங்க கல்யாணம் ஆச்சு மாற்றானுங்கோ, மாறுவானுங்கோ, எல்லாம் ஷார்ட்டு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் ஷார்ட், எதுவும் பர்மனெண்ட் கிடையாது. முன்னாடி ஃபோன் பண்ணி அம்மா சாப்பிட்டியான்னு கேட்பான். இப்போ மாதத்தோட உனக்கு ஃபோன் பண்ணுறது பெரிய மேட்டராக இருக்கும். பிஸின்னுவான். எல்லாம் ஷார்ட்டு தான். இது எல்லாமே ஷார்ட். எந்த உறவாக இருக்கட்டும், இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா நீ தெளிவாக இருப்ப, ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. நீ நிறைய பேர் ஏன் டிப்ரெஷனில் போகிறனா, அதான் எப்படி கவனிச்சான் பார்த்தியா, இப்போ பாரு கண்டுக்கவே மாட்டுக்கான் சொல்கிறீங்களா இல்லையா? எல்லாமே ஷார்ட்டு தான், எல்லாமே ஷார்ட். ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப எட்டர்னிட்டி வரைக்கும் இருக்குன்னா, ஆண்டரை பிரியப்படுத்தினா அது என்றைக்குமே மாறவே மாறாது. அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் சிலர் வந்து நல்லா உயர்த்தி பேசுவாங்க, உங்களுக்கு கை தட்டுவாங்க, உங்களை தூக்கி வைப்பாங்க, நாளைக்கே அதே நபர்கள் உங்களை கவிழ்த்து போடுவார்கள். இந்த ஊழியத்தில் நான் அனுபவப்பட்டவன், PhD வாங்கியிருக்கிறேன். இன்னைக்கு நல்ல பாஸ்டர், சூப்பர் பாஸ்டர், 2 நாள் கழிச்சு மோசமான ஆளியா அவர். அந்த சபைக்கு போகணுமா, நல்லாவா இருக்குது, சொல்கிற காதுகளை இதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அதே இது கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லும், பாஸ்டர் உங்கள் மெசேஜ் மாதிரி சூப்பர் மெசேஜ் எதுவுமே கிடையாது பாஸ்டர். நான் சொல்லுவேன், ஓகே நீ என்ன பேசணும் முன்னாடி தெரியும், இப்போ என்ன பேசியிருக்குன்னு தெரியும், இனிமேல் என்ன பேச போகிறேன்னு தெரியும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எப்போவுமே அது வந்து அப்ளாஸ்லாம் நம்பிடாதீங்க. மனிதர்கள் மாறுவார்கள். ஆமென். கிளாப் பண்ணுறான் நம்பிடாத, குத்தவும் செய்வான். ஸோ இதான் மனிதர்கள். ஸோ ஏன்னா வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 16:7 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 16:6 நீங்கள் பாருங்கள், 16:7 ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் என்ன பண்ணுவாங்க, அவனுடைய சமாதானமாக இருக்கும்படி செய்வார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், நான் சொல்கிற சத்துருவையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், சமாதானப்படுத்துவார். ஒருவேளை இன்றைக்கி நான் நினைக்கிறேன், நிறைய பேர் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். யார் எனக்கு கஷ்ட காலத்தில் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே, நல்ல ஒரு காலத்தில் என் கூட இருந்தவர்கள் இப்போ எல்லாம் விரோதியாக மாறிட்டாங்க, என்னை தனியாக விட்டுட்டாங்க, என் பேரை கெடுத்துட்டாங்க, பல விதத்தில் நீங்கள் வந்து வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆமென். நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாய் மாறுங்கள். கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாய் எத்தனை பேர் கர்த்தரை பிரியப்படுத்துவீங்க? நான் சொல்ல அதான் வந்து எவர் லாஸ்டிங், அது நித்தியமாக இருக்கும். தேவனை பிரியப்படுத்திடுங்க. அல்லேலூயா. அம்மாவை பிரியப்படுத்திடுறேன், அப்பாவை பிரியப்படுத்திடுறேன், என் கணவனை, அதெல்லாம் ரொம்ப நாள் நிற்காது.
ஸோ எத்தனையோ குடும்பத்தில் தாய்மார்கள் மாறினதை பார்த்துருக்குறேன், கணவனர் மாறினதை பார்த்துருக்குறேன், பிள்ளைகள் மாறினதை பார்த்துருக்குறேன், நிறைய பேர் மேக்ஸிமம் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒரே ஒருவர் மாறாதவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி நீங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் வாழுங்கள். அப்போ நீங்கள் ப்ளீஸர் அந்த லெட்டரில் தான் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஸோ PLEASCR, சரியா? ஸோ P ஃபார் ப்ளீஸ் காட் பை ப்ரேயர். உங்கள் ஜெபத்தில் கர்த்தர் பிரியப்படுத்துங்க, சரியா? ஜெபத்தில் பிரியப்படுத்துங்க. நான் சொல்லுறேன், உங்கள் ஜெபம் நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அங்கேருந்து பார்க்கணும். ஸோ தானியேல் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு கிடைச்ச பலன் என்னென்னா, தானியேலை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வந்தது, பிரியமானவனே, மை பிலவர்ட், பிரியமானவனே. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? தேவனுக்கு பிரியமாக இருக்கா? ஆண்டவர் அங்கேருந்து பார்க்குறாரு. ஸோ ப்ரேயர் லைஃப், உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஆண்டரை பிரியப்படுத்தணும்னா உங்கள் ப்ரேயர் லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்லுகிறேன், உன் சீரியல் பார்க்குற நேரத்தை காட்டிலும் எது அதிகமாக இருக்கணும்? ப்ரேயர். அதனால் சீரியலை பாருன்னு நான் சொல்லலை, அது குறையணும், அது ஒன்றும் இல்லாமல் போகணும். ஸோ நீ ஜெப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் அங்கேருந்து பார்க்குறாரு, உங்கள் மேலேருந்து பார்க்குறாரு, பரலோகத்துலேருந்து பார்க்கும்போது என் பையன் ஜெபிக்கிற ஜெபம் இனிமேல் அவரை ரசிக்கணும். அல்லேலூயா. ஸோ ஆயக்காரன் ஜெபிச்சான், பரிசேயனும் ஜெபிச்சான். ஆனால் ஆண்டவர் யார் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு? அந்த ஆயக்காரன் ஜெபித்த ஜெபம். அவன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்த துணியில் அழுதான். நான் சொல்லுகிறேன், இந்த கால வேளையில் உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜெபிக்காத ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. ஜெபிக்காத மனுஷன், ஏன்னா இதெல்லாம் அவரோட பேசுகிற லாங்குவேஜ். ஸோ அப்போ அந்த ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? அவர் பார்த்து பிரியப்படுவாரா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல வயலினிஸ்ட், நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு ஆசிரியர், அவன் கையில் ஒரு ஸ்டூடெண்ட் பயிற்சி பெற்றார். அப்போ அந்த பயிற்சியில் அந்த வயலின் நல்லா சொல்லி கொடுத்தார். ஸோ ஒரு மேடையில் ஒரு போட்டி நடக்குது. அப்போ அந்த பையன் வயலின் வாசிக்கிறான். அப்போ அவன் நல்ல வயலின் வாசிச்சுட்டே இருக்கும்போது க்ரௌடு ஃபுல்லாக அவன் வாசிக்கிறத கேட்டு சந்தோஷப்பட்டு கரங்களை தட்டுறான். ஆனால் அவன் மைண்டில் எதுவுமே ஓடலை. அவன் கத்துறாங்க, அவனை குஷிப்படுத்துகிறாங்க, அவனை அப்ளாஸ் பண்ணுறாங்க, கிளாப் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவன் மைண்டில் எதுவுமே ஓடலை. அவன் பாட்டுக்கு வாசிட்டு இருக்கான், காதில் எதுவுமே ஏற்றுக்கல. அவன் பாட்டுக்கு வாசிட்டு இருக்கிறான். மற்றவங்களாம் இருந்தால் அப்படியே பார்த்துட்டு பிரமிச்சிருப்பாங்க, ஆனால் அவன் அப்படியே வாசிட்டே இருக்கிறான். அப்போ திடீர்னு அவனை கவனித்து பார்த்தா, அவன் மேலே பால்கனியில் அந்த சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், வயதான தகப்பனார், அவர் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் மேலே உட்காந்துருக்கிறாரு. ஸோ அவரையே பார்த்துட்டு இருக்கிறான். அவர் இவன் வாசிக்கிறத பார்த்தோன்னா அவர் ஸ்மைல் பண்ணிட்டு கை தட்டுறாரு. அதை பார்த்த உடனே தான் இவனுக்கு சந்தோஷம். மற்றவங்களாம் உலகமே கை கட்டுது, ஆனால் அதுங்க சந்தோஷம் இல்லை. ஆனால் யார் கை தட்டுறது அவனுக்கு பெரிய சந்தோஷம். நான் சொல்லிக் கொடுத்த அந்த ஆசான், ஒரு டீச்சர் அவங்க உட்காந்து கை தட்டுறாரு. நான் சொல்லுகிறேன், அதே மாதிரி தாங்க நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உலகம் எப்படி பார்க்குதோ இல்லையோ, ஆனால் தேவன் உங்களை பார்க்கணும், தேவன் உங்களை பார்க்கணும். நாளையில அவர் சந்தோஷப்படணும். அவர் சந்தோஷப்படுற மாதிரி ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெப வாழ்க்கையை கூட்டுங்க. நான் சொல்ல தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். சார் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல் ஃபார் லவ் காட் வித் ஹோல் ஹார்ட். உண்மையாக அவரை நேசிங்க, முழு மனதோடு நேசிங்க. நான் சொல்லுகிறேன், அவரே சொல்லணும், இவனோட இவ்வளோ நேசிக்கிறானேன்னு சொல்லணும். இந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறியா? நான் சொல்லுறேன், இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒருத்தர் நேசிச்சு பாருங்கள், அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க, இந்த அளவுக்கு என் மேலே அனுபவிச்சிருக்கிறாங்களேன்னு. ஆண்டவர் இன்றைக்கி அப்படி நினைக்கணும். நினைக்கிற மாதிரி அவரை நேசிங்க. எத்தனை பேர் அப்படி நேசிப்பீங்க? சாது சுந்தர் சிங் அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டார். அப்போ அவங்க குடும்பத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா சிக் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் இயேசு ஏற்றுக்கிறது பெரிய விஷயம். அப்போ சாது சுந்தர் சிங் மனதை மாற்றத்துக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, முடியல. கடைசி அவரோட உறவு பெண், ரொம்ப அழகான பெண், அந்த பெண்ணை அழைச்சி சொன்னாங்க, நீ தான் அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு இருக்க, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உள்ளார போ. அவன் தனியாக உட்காந்துருக்கிறான் ரூமில். அவன் மனதை மாற்றிரு, அவனை எப்படியாவது நேசித்து அவனை அதிலேருந்து என்ன கொண்டு வந்துரு, வெளியே கொண்டு வந்துரு, அவன் கிறிஸ்துவத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஸோ இவ்வளோ ரொம்ப அழகான பெண் உள்ளார போனாள். போன சாது சுந்தர் சிங்கை பார்த்து சொன்னான், நான் ரொம்ப நேசிக்கிறேன், உயிருக்குறா நேசிக்கிறேன், ரொம்ப வருஷமாக நேசிக்கிறேன், அது உனக்கே தெரியும் இல்லை அப்படின்னுவா. அப்போ சாது சுந்தர் சிங் அவர் சொல்லார், ஆண்டவன் எனக்கு 2 இருதயத்தை கொடுத்துருந்தா ஒரு இருதயத்தை என்ன பண்ணியிருப்பேன், உனக்கு கொடுத்துருப்பேன். ஆனால் ஆண்டவன் எனக்கு கொடுத்தது ஒரே ஒரு இருதயம், அது இயேசுக்கு நான் கொடுத்து விட்டேன். முழுசாக அவரை நேசிக்கிறேன், அவ்வளோதான். உனக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. நம்ம சொல்ல முடியுமா? நம்மளுக்கு 10-20 இருதயம் இருக்குது.
யாருனாலும் எடுத்துக்கோ. ஆனால் சார் சுந்தர் சிங் என்ன சொல்கிறாரு? ஒரே ஒரு இருதயம், நான் முழுசாக நேசிக்கிறேன். எத்தனை பேர் முழுசாக நேசிக்கிறீங்க? அல்லையா? அவரே பொறாம பண்ணும், என்ன ஜேம்ஸ் இவ்வளோ நேசிக்கிறான், நான் இது எதிர்பார்க்கலையா அவன்கிட்ட. உங்களை பார்த்து சொல்லணும், உங்கள் பேரை பார்த்து சொல்லணும், ரொம்ப நேசிக்கிறானே என்ன. அவர்கள் அன்புக்குறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவள் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவள் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஸோ மூன்றாவது, E for engage yourself to read the word of God. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை படிக்க பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமாக இருக்கணும்னா வேதத்தை படிக்காதவன் நிச்சயமாய் பிரியமாக இருக்கவே முடியாது. சில சண்டே எடுத்துகிட்டு வர்ற பேகு அடுத்த சண்டே தான் எடுத்துகிட்டு வரீங்க, அதுக்குள்ளார தான் பைபிள் இருக்குது. சிலர் பைக்கிலேயே வச்சுட்டு போயிடுறோம் லாக் பண்ணிட்டு, அடுத்த சண்டே தான் என்ன பண்ணுறோம். சிலருக்கு கார்லேயே இருக்குது. நான் சொல்லுகிறேன், நீ எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும்? தேவனுக்கு எப்படி பிரியமாக இருக்க முடியும்? இப்போ கூட நான் ஓப்பனாக கேட்டேன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். நான் கேட்க மாட்டேன், பைபிள் எத்தனை பேர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் நிறைய பேர் கையில் பைபிளே இருக்காது. அப்படியே மாப்பிள்ளை மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்குது. நான் சொல்கிறேங்க, இது வந்து ரொம்ப தியாகம் நிறைந்த புஸ்தகம். இது வந்து ரொம்ப நிறைய பேரோட உயிர் இதில் போயிருக்கு. ரத்தம் சிந்தி எழுதப்பட்ட புஸ்தகம். ரொம்ப ஈஸியாக நினைக்காதீங்க. உண்மையாக ஒருத்தர் நேசிச்சானா இதை விடவே மாட்டான். இதான் ஒரு அடையாளம். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நீ எந்த அளவுக்கு நேசிக்கிற. அதனால் போஸ் குத்தாலாம் நினைக்காத, ரொம்ப நேசிக்கிறேன்னு நினச்சிக்காத. அப்பா போஸ் எல்லாம் இவர் நெஞ்சிலேயே வச்சு கொடுப்பார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான் அவன்ட்டெல்லாம் கொஞ்சம். ஆனால் தியானிக்கிறீங்களா? அதான் ரொம்ப முக்கியம். அது தியானம் பண்ணுங்கள். நான் சொல்லுகிறேன், அவரை நீங்கள் பிரியப்படுத்துவீர்கள். எத்தனை பேர் பிரியப்படுத்துவீங்க? ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக, A for acknowledge to God about your sins every day. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்க, ஆண்டவரே அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை மன்னியும். சட்ட தவறு நடக்கலாம், தவறாக பேசியிருக்கலாம், குறை சொல்லியிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்போ தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். எஸ் ஃபார் செல்ஃப்லெஸ் லைஃப். ஒரு சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். உங்களுக்காக வாழாதீங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஸோ ஒரு செல்ஃப்லெஸ் லைஃப். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், மற்ற எக்காடப்பட்டா என்ன, அது வந்து தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. அப்படி நினச்சிருந்தா அவர் இங்கே உலகத்துக்கு வந்திருக்கவே மாட்டார். நான் சொல்லுகிறேன், ஒரு செல்ஃப்லெஸ் லைஃப்பை நீங்கள் வாழுங்க. அது மாத்திரமல்ல, E for erase from your mind what people comment both good or bad about you. உங்களை குறித்து நல்லது கெட்டது எது சொன்னாலும் அதை உங்கள் மைண்ட்லேருந்து என்ன பண்ணுங்க, உங்களை பார்த்து ரொம்ப நல்லவன் சொல்லியிருந்தா அழிச்சிரு, உங்களை பார்த்து ரொம்ப கெட்டவன் சொல்லியிருந்தாலும் அழிச்சிரு. இந்த பென்சிலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி என்ன இருக்கும், எரேசர் இருக்கும். ஸோ உங்களுக்கு மைண்டில் என்ன இருக்கணும், தலையில் ஒரு எரேசர் இருக்கணும். ரொம்ப பாராட்டுறாங்கன்னா பாராட்டி முடிச்சோன்னே அழிச்சிரு. உங்களை ரொம்ப கேவலமாக திட்டுறாங்களா, கேட்ட உடனே அழிச்சிரு. நீ ஃப்ரீ மைண்டாயிரு. நான் சொல்லுகிறேன், நீ தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கடைசியாக, ஆர் ஃபார் ரீச் யுவர் டெஸ்டினி வாட் காட் ஹஸ் கெப்ட் ஃபார் யூ. உங்களுக்காய் கர்த்தர் கொடுத்த இலக்கை நீங்கள் அடையுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாக அதை போய் அடையுங்க. கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டருக்கு நீங்கள் பிரியமாக இருக்கும் பொழுது அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஸோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் உங்கள் ஹார்ட்டில் எழுதி வச்சுக்கோங்க, சரியா? என்றைக்குமே இது ரொம்ப நல்லது. உங்கள் இருதயத்தில் எழுதுங்க. யூ ஆர் நாட் டிசைன்ட் ஃபார் எவ்ரி ஒன் டு லைக் யூ. ஆண்டவர் உங்களை டிசைன் பண்ணும்பொழுது எல்லாரும் உங்களை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணவே இல்லை. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? யூ ஆர் நாட் டிசைன்ட் ஃபார் எவ்ரி ஒன் டு லைக் யூ. எல்லோரும் உங்களை நேசிப்பாங்க, எல்லோரும் என் கூட அன்பாக இருப்பாங்க. நோ சான்ஸ். கர்த்தர் மாத்திரம்தான் இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது ஒரே ஒரு சர்டிஃபிகேட் வாங்குங்க. இந்த உலகத்தில் இருக்கும்போது காட் ப்ளீஸர். உங்களை பார்த்து சொல்லணும், இவன் கர்த்தருக்கு பிரியமானவன். இந்த சர்டிஃபிகேட் எப்படி ஈனோக்கு வாங்கினாரோ நீங்களும் வாங்குங்க. தேவனுக்கு பிரியமானவன். மனுஷனுக்கு பிரியமானவன் சொல்லாதீங்க. நான் உண்மையாக நான் சொல்லுகிறேன், நான் யாரும் என்னை பார்த்து சொல்லக்கூடாது, இவன் சபைக்கு பிரியமாக நடந்துட்டாங்க,
விசுவாசிக்கு ஏற்ற மாதிரி போகிறேன், சான்ஸே கிடையாது. என் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இவர் இருப்பார். நான் தேவனுக்கு பிரியமாக நடக்க விரும்புகிறேன், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அதனால் நிறைய இழப்புகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனால் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் தாங்க பலன் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவனுக்கு பிரியமாக இருக்கிற விரும்புகிறோம் எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில டைம் சர்ச் மெம்பர்ஸ் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க, சிலர் உங்களை கண்டுக்க மாட்டாங்க, பிள்ளைகள் உங்களை கைவிடுவாங்க, உங்களை காயப்படுத்துவார்கள், எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு காரணம் நிச்சயம், கர்த்தரை பிரியப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் கர்த்தரை நோக்கி நான் பார்ப்போம். நான் சொல்லுகிறேன், நீ பரலோகத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்லணும், உண்மை உத்தமமான ஊழியக்காரனை, உத்தமன் சொல்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்ம எல்லோரும் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு பிரியமான இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆமென். உமக்கு பிரியமாக இருக்க உதவி செய்யுங்க. எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவர் உமக்கு பிரியமானா இருக்கணும் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை பகைக்கிறது, இந்த உலகம் எங்களை வேண்டான்னு சொல்கிறது. இந்த உலகத்துக்கு ஆண்டவரே நாங்கள் பிரியமாக இல்லை, ஆனால் உமக்கு பிரியமாக இருக்கிறத பாக்கியமாய் கருதுகிறோம். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. தவறே தவறே ஊழியத்தே ஆதாரமே அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தே ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்கிற உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்கிற உண்மையாய் ஓடுகிறேன். நீ தவறே அழைத்தவரே என் ஊழியத்தே ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தே ஆதாரமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, உமக்கு பிரியமான இருக்கணும் ஆண்டவரே. என் ஜெபங்கள் நீங்க பார்த்து சொல்லணும், பிரியமானவன் என்று சொல்லணும். நம்மை நேசிக்கிறத பார்த்து நீங்க சொல்லணும், எனக்கு பிரியமானவன். நான் வேதத்தை வாசிக்கிறத வைத்து நீங்க சொல்லணும், எனக்கு பிரியமானவன். ஒவ்வொரு நாளும் என் பாவத்தை நான் அறிக்கை எடுக்கிற வேளையிலே சொல்லணும், நீ எனக்கு பிரியமானவன். ஒரு சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழுகிறதை பார்த்து நீங்க சொல்லணும், எனக்கு பிரியமானவன். எல்லாவற்றையும் எரேஸ் பண்ணி வாழுகிற ஒரு வாழ்க்கையை பார்த்து நீ சொல்லணும், நீ எனக்கு பிரியமானவன். நான் வைத்திருக்கிற திட்டத்தில் நீ ஓடிக்கொண்டிருக்கிறத அதை பார்த்து நீங்க சொல்லணும், நீ எனக்கு பிரியமானவன். ஆண்டவரே, எனக்கு வேற எந்த சர்டிஃபிகேட்டும் வேண்டாம்ப்பா, நீ பிரியமானவன் என்று சொல்லத்தக்கதாக ஒரே ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு கொடுங்க. ஆமென். எத்தனை பேர் கேட்கலான்னு இருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவரே, என்னை பார்த்து சொல்லணும், நீ எனக்கு பிரியமானவன். மை பிலவட் ஜேம்ஸ், மை பிலவட். உங்க பேரை சொல்லணும், ஆண்டவர் சொல்லணும், அப்பா என் பேரை சொல்லணும். நான் மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடாது, எனக்கு வேண்டாம்ப்பா. உம்மை நான் பிரியப்படுத்தணும் ஆண்டவரே. உம் சித்தம் போ என்னை பரணே
பிரயாணி பிரயாணி மூடனை படித்தவரா நடந்திடவே வழி பிரயாணி பிரயாணி Lord. மூடனை படித்தவரா நடந்திடவே வழி இதுவே வழி இதுவே என்று சொல்லோ இனிய சத்தோ தொனித்திடட்டும் எல்லா கரங்களை வச்சு சொல்லுவோமாமே வழி இதுவே என்று சொல்லோ இனிய சத்தோ தொனித்திடட்டும் வழி இதுவே ஆமென் வழி இதுவே உமது பிரியமாய் நடக்கக்கூடிய வழியை தாங்கள் என்று சொல்லோ இனிய சத்தம் தொனித்திடட்டும் எல்லா கரங்களை வச்சு சொல்லுவோமா வழி இதுவே என்று சொல்லோ ஆமென் இனிய சத்தம் தொனித்திடட்டும் ஆண்டவரே, ஒரு சாட்சியோடு நாங்கள் இந்த உலகத்தை நாங்கள் முடிக்கணும். ஏனோக்கு உயிரோடு இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றாரு. அந்த பாக்கியத்தை எங்க எல்லாருக்கும் தாங்கப்பா. அடியானுக்கு தாங்க, திருச்சபை மக்களுக்கு தாங்க, பார்க்கிற எல்லா பிள்ளைகளுக்கு தாங்க. நான் மனுஷரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வேண்டாம், உண்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, காத்துக்கொள்ள வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாது. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டை வருகை மட்டும் என்று சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ ஈவினிங் கண்டிப்பாக வாங்க. நெக்ஸ்ட் சண்டே பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாங்க.